இருப்பவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:20. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23. வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ, அதை பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். சங்கீதம் 139:24. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதனுள்ள கிரியைகள் யாவும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:10-11. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறபடியா மிகுந்த அவளோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்தும் அழிந்தும் பூதங்கள் எரிந்து உருகியும் போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுரு 3:11-12. ஆகையால் பிரியமானவர்களே, அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையும் ஐக்கியமாயும் சமாதானத்தோடே ஜாக்கிரதையாய் இருங்கள். 2 பேதுரு 3:14. ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சாத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? பரிசுத்தமாக வாழ்பவன் அவனே ஜெயிக்கிறவன். தினமும் ஜெபித்து வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சாத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? தாழ்மையோடு நடப்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஒற்றுமையாக வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சாத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசத்தோடு நடப்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். சோதனை சகித்து கொள்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன்